ஒரு கதை சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கதை அப்படின்னு நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் வந்துட்டு இங்கே அரைவ் ஆச்சு. ஏஸோட தொடக்கம் வேறு யாரும் கிடையாது, அவர் தான் ஏஸோட தொடக்கம். அவர் தான் ஏஸ். அதுக்கு அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். பட் இருந்தாலும் அந்த ரொமான்ஸ் கூடவே வருதே சார். ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள்? சைல்ட்ஹுட் ஹேபிட் தான், சின்ன வயசுலேருந்து பழக்கம். அது எனக்கு அப்போல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஐம் கெட்டிங் பெட்டர் அட் இட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். Nikki already like I was like sweating so much because tension. He's actually the sweetest person, and he'll get the and he'll try to make oru so was saying previously oru co-actor vanda how he should be to make you calm and then get the best out of you, because only then the scene would work. Ellarume oru team ah irundale like that scene would work, otherwise it will not. No, so that confidence that he was saying, and then he was like very calmly saying, but I would still make mistakes because I am like stuck. எனக்கு ஒன்றுமே தெரியாத இடத்துல வந்ததுனால நான் முன்னாடி ஹீரோ ஃப்ரெண்டெல்லாம் நடிக்கும்போது அது ரொம்ப பயமாக இருக்கும். ஹீரோயின் ஆனால் ரொம்ப பயமாக இருக்கும், இல்லை சீனியர் ஆக்டராக வந்தால் பயமாக இருக்கும். ஸோ நானும் இதை கோத்ரூ பண்ணியிருக்கேன். இல்லை அந்த மாதிரி பெட்டி கடை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் நம்ம இந்த ஜெல்லி மாதிரி பப்பாளி பழம் இருக்குல்ல, அது இந்த சைஸில் கட் பண்ணி ஒரு குட்டி பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அது எக்ஸைட்டடாக இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ அது புதுசாக இருக்குது. உங்களுக்குள்ள இருக்க ஒரு மில்லேனியல் வந்து வெளில வராங்க சார். 90s கிட் வெளில வந்துருக்காங்க. அப்படியே சொல்லிட்டே போகலாம். ரொமான்டிக், க்ரைம், காமெடி, ஆக்ஷன் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஐம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தி ஃபிலிம். இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஹிட் ஆகும். அண்ட் தமிழில் வந்து எனக்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். பொதுவாக ஒரு சினிமா பேட்டிக்குள்ள போகும்போது அந்த இன்டர்வியூ வந்து ஏஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் எந்த ஒரு ஆங்கராக இருந்தாலும் போவாங்க. பட் இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹேவ் த ஏசிங் டீம் ஆஃப் காலிவுட். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா ஆல்ரெடி இந்த டீமோட நான் ப்ரெஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அகேன் ஒரு கான்வர்சேஷன் ஏஸ் திரைப்படத்திற்காக உட்காந்துருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ வணக்கம் எல்லாருக்குமே. ஹாய். வணக்கம். யூ ஏஸ் தி இன்ட்ரோடக்ஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெரி குட். சூப்பர். ஐ திங்க் இந்த கான்வர்சேஷனை ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த நரேஷன் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. பட் ஏசனுடைய தொடக்கம் எங்கே இருந்தது? ஏஸோட தொடக்கம் வந்து நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். அப்போது அதை முடித்த உடனே நாங்கள் வந்துட்டு இதோட நரேஷன்ஸ் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேன். அப்போது ஒரு கதை சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கதை அப்படின்னு நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் வந்துட்டு இங்கே அரைவ் ஆச்சு. ஏஸோட தொடக்கம் வேறு யாரும் கிடையாது, அவர் தான் ஏஸோட தொடக்கம். அவர் தான் ஏஸ். அதுக்கு அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். ஸோ இவர்கிட்ட இருந்து தான் அங்கே தொடங்குது அந்த விஷயம். ஸோ இவர் வந்து ஓகேன்னு சொன்னால் தான் ஏஸோட தொடக்கம், வேறு ஒன்றும் இல்லை இந்த இதில் சார். பட் ஆனால் ஐ திங்க் ஒரு 7 years கழிச்சு ஒரு டீம் வந்து ரீயூனைட் ஆகுறது வந்து எங்களால் பார்க்க முடியுது. நீங்களாக இருக்கட்டும், ஆறுமுக சாராக இருக்கட்டும், இல்லை ஜஸ்டினாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஹவ் இஸ் த மைண்ட் செட் லைக் சேது சார்? இல்லை, நாங்கள் ஏன்னா இது 7 yearsன்னு அது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. பட் ஆனால் தொடர்ந்து முதல்ல இந்த கதையை பேச ஆரம்பிச்சு, இந்த கதையை வேறு ஃபார்மில் பேசி, அப்புறம் வேறு இன்னும் 4-5 கதைகள் பேசி, இப்போ வெளியிருந்த ஆளுங்கிட்டலாம் கதையை வாங்கி பேசி, அது போச்சு ஒரு 7-8 கதைக்கு மேலே பேசியிருப்போம் நாங்கள். பேசி கடைசியில் ஓகே இதே ஃபைனலைஸ் பண்ணலான்னு. ஸோ அதனால் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே போயிட்டு இருந்தோம் முதல்ல. அப்புறம் நடுவில் எனக்காக நம்ம ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி நான் லாபம் படத்தை வந்து எனக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அதில் ஒரு 1.5 வருஷம் போயிருக்குமா சார்? அதில் ஒரு கோவிட் வேறு இருந்தது, அதை ஒரு 1.5 வருஷம் அதில் போயிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு தொடர்பு இருந்தது. மேபி மற்றவங்களுக்குலாம் இது புதுசாக இருக்கும், மற்ற எங்களுக்கு வந்து அது இப்போ எனக்கு இவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, அது இருக்குமே ஒரு 15 வருஷம் மேலே இருக்கும் அது. ஸோ அதனால் அப்படி ஒன்றும் தெரியல, எங்களுக்கு தெரியல. அப்படியே இந்த சைடு வந்து ஒரு டீம் ஆஃப் ஒயிட் மாதிரி உட்காந்துருக்காங்க சார். ஒயிட் பில்லர்ஸ் மாதிரி 3 பேருமே வந்து அழகாக. நீங்கள் ஏன் சார் போடல பேடிஸ் இந்த கலர் காம்பினேஷன்? பட் ஆனால் அதில் கூட ஒரு யூனைட்டி இருக்கு பாருங்க சார். இந்த சைடு எல்லாரும் ஒயிட் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எஸ். ஸோ ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் வித் ரொமான்டிக் வில்லன் சார். நீங்கள் சொன்னீங்க அதை சொல்லக்கூடாது, ஆனால் அவர் வந்து பர்சனலாக சொன்னார் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே சொல்லுமா சார். எவ்வளவோ படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் இருந்தாலும் அந்த ரொமான்ஸ் கூடவே வருதே சார். ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள்? சைல்ட்ஹுட் ஹேபிட். சின்ன வயசுலேருந்து பழக்கம். அது எனக்கு அப்போல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஐம் கெட்டிங் பெட்டர் அட் இட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். படத்துடைய சர்டிஃபிகேஷன் பற்றி சொன்னாங்க. அடுத்து இன்டர்வியூக்கு சர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்துருப்போம்.
பட் வெரி நைஸ். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ திங்க் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ரோல்ஸ் வந்து அவினாஷ் சார் அண்ட் பப்ளு சாரோடதாக இருந்தது. நிறைய காமெண்ட் செக்ஷன் பார்க்க முடிஞ்சது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. ரெண்டு அமேசிங்கான வில்லன்ஸ் ஆக எங்களுக்கு கண்ணில் தென்படுறீங்க. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் தி ஃபிலிம் போத் ஆஃப் யூ? ஐம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தி ஃபிலிம். இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஹிட் ஆகும். அண்ட் தமிழில் வந்து எனக்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். தமிழுக்கு வந்து ஒரு புது வில்லன் கிடைச்சிட்டான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆஹா. சேது சார், would you like to share something about it? அவர் மேலே நம்பிக்கையில் பேசுகிறாரு. நல்ல விஷயம் தானே. அவர் நம்பர் தானே முக்கியம் இல்லை சார்? வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவினாஷ் சார், நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? I'm super excited, ma'am. I'm having sleepless nights in anticipation of 23rd. I have done quite a few movies after KGF, and I'm still very popularly and very fondly known as Andrews Avinash, which gives me a lot of pride because that is which has given me a new lease of life at this point of time in my life. So now, usually people say an artist is only as good as his previous film or as his last film. So I still hold on to Andrews. And I don't know, I have a very strong feeling that after 23rd, I would also be known as Dharma Avinash. So that excited I am. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷன் இருந்ததுன்னே சொல்லலாம். அது இங்கே வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். ரெண்டு வில்லன்ஸும் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பப்ளு சார்ட்டையும் ஹேர் கேர் டிப் கேட்கணும், அவர்ட்டையும் ஹேர் கேர் டிப் கேட்கணும், உங்களுக்கு பியர் டிப் கேட்கணும், இவர்கிட்ட ஹேர் டிப் கேட்கணும். இல்லை, அன்றைக்கி அந்த இன்ட்ரடக்ஷன் அப்போ நீங்கள் வந்து சார் ஐ மஸ்ட் ஆஸ்க் அபவுட் யுவர் ஹேர் கேர் அப்படின்னா நான் என்ன பற்றி சொல்லுவேன் அப்படி அவினாஷ் சார். அதனால தான் சார் ரெண்டு பேரையும் இப்போ கேட்குறேன். சொல்லுங்கள், what do you do to maintain your hair? எந்த ஹேரை பற்றி பேசுகிறீங்க? இல்லை அந்த தாடி பற்றி இல்லைம்மா. நீ ஏமா இல்லைங்க, தாடி பற்றி அவர்கிட்டையும் தலைமுடி பற்றி உங்ககிட்டையும் கேள்வி உங்களை கேட்டால் உங்கள் தலைமுடி பற்றின அர்த்தம். அதான் சரி, எனக்கே ஒரு மாதிரி ஷையாக ப்ளீஸ் சொல்லுங்க. இல்லை, ஐ ஈட் ஹெல்த்தி, ஐ ஒர்க் அவுட், ஐ டோன்ட் ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க், ஸோ அதனால் ஐ ஹேவ் குட் ஹேர். சூப்பர் சார். Coconut oil, ma'am. This I'm losing, so I can't comment on this. But இன்ஸ்டால போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து ஹேர் பற்றின நிறைய ரீல் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கு இந்த இன்டர்வியூ, வேற ஒன்றும் இல்லை. சார், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்கள்? இன்ஸ்டாகிராமில் இந்த நிறைய ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோமா, ஸ்க்ரோல் பண்ணுவேன் அப்படியே. அதான் சார், அந்த மாதிரி பார்ப்பீங்களா? அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா டிப்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்குறேன்னு நினச்சிட்டேன். வேறு எதுவும் இல்லை. இல்லை, சும்மா அது எப்பயாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது டிப் எடுத்து சரி இதை ட்ரை அந்த மாதிரி யூ ஜஸ்ட் ஸ்க்ரால் அக்ராஸ்? இல்லை, அப்படிலாம் தேவைன்னா அது டாக்டர்கிட்ட போகிறது. இல்லாட்டி என் ஒய்ஃப் அவங்களுக்கே சில டிப்ஸ்லாம் தெரியும். அவங்களே நல்ல ஆயிலெலாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான வழியே. மற்ற எதையும் திரும்பி புதுசாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர் 100 விஷயம் சொல்கிறாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அதில் வந்து. பியூட்டிஃபுல். So Divya, welcome to Chennai. I think we missed you in the press meet. I'm very glad that you're back. So solunga, how excited are you for the film? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். லைக் இது வந்து லைக் ஒரு காமெடி, லைக் situational comedy. It revolves around a lot of comedy. So my character revolves around a lot of comedy. So அது வந்து it's the first time experience to do that kind of a character. The director sir put a confidence in me. That I feel like because I haven't done comedy. This is the first time I'm doing. So, and I would love to do comedy roles. Because usually when people see me, they'll be like, okay, she can do a little more intense or serious roles or something like that. And that's what I've done. And so it's making me feel and I'm super excited. And romba excited I irukkum, like because 23rd is my lucky number. And this is my 10th year since I started acting. So ace and 10th year. So there's a lot of things that I believe in, like numbers and the universe coming together. So I'm hoping that this would be a super hit for all of us. I think there's another special moment too. This is your second collaboration with Sethu sir, Elia. Tell us about that as well. அந்த படத்துல தெரியவே தெரியல. சார், இருந்தாலும் வந்து அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்தனால அது கேள்வி கேட்குறேன். ஆமாம் சார். பட் நீங்களே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இல்லையா, காத்துவாக்கில் 2 காதல் ப்ரெஸ் மீட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நடிச்சிருக்காங்கன்னு. ஆமாம், பிகாஸ் I'm actually playing சரோட அம்மையோட கேரக்டர் தான். லைக் his childhood சீமா மேம்ட ஃப்ளாஷ்பேக் கேரக்டர். ஸோ பட் it was very it's a very beautiful character that I got. Like I got to have a few
beautiful lines that you know அப்ப அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுது. Then to when they said that I'm playing his mom, so it was like you know, it was a surreal experience. And then again to see Sir again back here, it was again இது to work with him was இது வந்து like Sir there's a scene இது இந்த ஃபிலிமில் ஒரு சீன் இருக்கும், நம்மள சூப்பர் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கோம். And then சூப்பர் மார்க்கெட்டில் நடந்துட்டு Sir is like saying that we have to so I have to like you know நேச்சுரலாக வரணும்ல. அண்ட் எனக்கு ஆல்ரெடி லைக் ஐ வாஸ் லைக் ஸ்வெட்டிங் ஸோ மச் பிகாஸ் டென்ஷன் சர்ட கூட லைக் ஒரு சீன் பண்ணதுக்கு ரொம்ப. And I think that was our first or second scene that I'm doing with him. செகண்ட் டே நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, ஹோட்டல்ல ஷூட் பண்ணோம். ஆமா, அடுத்த நாள் செகண்ட் டே நினைக்கிறேன். செகண்ட் டே அது எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும். Like whenever I see him I get tensed. So I'm like and you should actually trust me on this. எனக்குமே அந்த ஃபீலிங் தான். I think press meet அப்பவும் சரி இப்பவும் சரி ஒரு bit of ஒரு nervousness உள்ள இருந்துட்டே இருக்கு. He's actually the sweetest person and he'll get the and he'll try to you know make or So was saying previously, you know, ஒரு co-actor vanda how he should be to make you calm and then get the best out of you, because only then the scene would work. எல்லாருமே ஒரு டீமா இருந்தாலே like that scene would work, otherwise it will not, no. So that confidence that he was saying, and then he was like very calmly saying, but I would still make mistakes because I am like stuck because I'm nervous. I was so super nervous. So I don't know whether you know. எல்லாரும் தான் தப்பு பண்ணுவோம். நாங்க பண்றது இப்ப என்ன பத்தி சொல்றேன்னா சொல்றேன், எனக்குமே அது இருக்கும். பட் அந்த இடத்துல போய் ஒரு சீனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட ரெண்டு ஆக்டர் நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, பீட் வில்லன் ஹீரோ ஆர் ஹீரோயின் இல்லையா என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னவா இருந்தாலும் அந்த சீனுக்கு உண்டான அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஸோ அந்த டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆனதான் உண்டு. ஸோ மோஸ்ட்லி இப்போ எனக்கு வரலைனாலும் நானும் இல்லை இப்படி பண்ணுறேன் உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆக்டர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு ஒன்றுமே தெரியாத இடத்துலேருந்து வந்ததுனால நான் முன்னாடி ஹீரோ ஃப்ரெண்டெல்லாம் நடிக்கும்போது அது ரொம்ப பயமாக இருக்கும். ஹீரோ வந்தாங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும், இல்லை சீனியர் ஆக்டராக இருந்தால் பயமாக இருக்கும். ஸோ நானும் இதை கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை சார், ஒரு ஃபேனும் இருக்குல்ல. ஸோ that is also another one விஷயம். லைக் super like we see in like normal cinema, I never thought that I would be like you know acting with him. Appo you know sharing screen and walking together, I'm like devame like pitching okon chala samayam I'm like is it true, like you know how did I get even there happening to me abhi mindset. It's like it's a very surreal feeling. So I'm super glad. I'm super excited to watch the movie because I couldn't do the dubbing and I would call sir njan dubbing cheyidotte and இல்ல வேணாம் yes sir கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ணி கேட்டாங்க, சார் நானே டப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு தங்கமான ஒரு ஆர்டிஸ்ட் சார், முடிச்ச கையோட சரி நானே டப்பிங் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டாங்க. நான் ஹலோ துபாயா அப்படின்ட்டு போயிட்டேன். திவ்யா வந்து பியூர் மலையாளி. ஓகே திவ்யா வந்து பியூர் இல்லம்மா இல்லை, ஆனால் கான்ஃபிடென்ட்டாக கேட்டிங்க இல்லை நீங்கள். அவங்களுக்கு நல்லா வருது மலையாளம் இங்கிலீஷ்னு நினைக்கிறேன். தெரியும். ஹிந்தி பேசுவீங்களா துபாயில்? வந்தோம். ஆனால் பட் அதான் சில நானும் நிறைய மலையாளிகளை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஒரு 50%ஆவது ஒரு தமிழ் வரும். தமிழ் வரும். Services like you know he say ayyo Divya ninnulla malayali orikkelum porthu varilla. He said it in Tamil but I can't say that in Tamil. adunike I understood ungalla irka malayaliye orikkelum மலையாளி வந்து என்னைக்கு உங்களை விட்டு போக மாட்டாங்கம்மா, மொத்தமாக பயப்படாதீங்கம்மா, தமிழ் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அது அந்த 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 பிளட்டை இழந்துடவே மாட்டீங்க. நீங்கள் வந்து பேசி பழகுனா அது என்னன்னா லைக் யூனோ ஃபர்ஸ்ட் I'll get comfortable with sir. നമ്മൾ ഒരു ഫസ്റ്റ് ഷെഡ്യൂളിൽ കംഫർട്ടബിൾ ആവും. പിന്നെ അത് കഴിഞ്ഞിട്ട് ആഫ്റ്റർ സം ടൈം ഇസ് ദ നെക്സ്റ്റ് ഷെഡ്യൂൾ ആഫ്റ്റർ ഫ്യൂ മന്ത്സ്. പിന്നെയും ഇറ്റ്സ് ലൈക്ക് restart. It will go back to once again. So we shot 3 months in Malaysia with a couple of gaps in between. Appo every time I'll my brain goes like to reset. Yeah. And then when I see sir I'm like reset. Okay. come back. இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க.
சார் அன்லேர்ன் பண்ணி திருப்பி ரீலேர்ன் பண்றதுக்காக வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் செட். மேபி அவங்க ப்ராக்டிஸ் நினைக்கிறேன். சார் பட் ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக ப்ரெஸ் மீட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, லைக் காத்தாக்கில் 2 காதலில் பண்ணியிருந்தா கூட இதில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் வந்து நீங்கள் படுத்து ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு நாங்களும் கேள்விப்பட்டோம். ஸோ உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி அவங்களுக்கே இருக்கீங்க. No, I haven't, because usually நம்ம dubbing பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பார்க்கும்ல, so we can have some sort of a judgment of our character. இதுல வந்து dubbing நிறைய வாட்டி கேட்டேன், but so was like, but நீங்க நடிச்ச சீன் ஒரு கணக்கு இருக்குல. ஆமா இருக்கு. Then my how many days you spent on the shoot? Yes, that definitely is there. And all my combination scenes are with Yogi Babu sir and Vijay Sethupathi sir and Rukmini also. பியூட்டிஃபுல் காம்போவா இருக்கே. Crazy moments. Yeah, so and we would laugh at the set. We would be laughing because they would be, sir, so it was like a acting school for me, because to make நம்ம இருக்கிற லைக் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும், லைக் யூனோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கேரக்டர், லைக் ஃபார் அன் ஆர்டிஸ்ட், யூனோ அதெல்லாம் வந்து லைக் ஆப்வியஸ்லி ஐ ஹவ் பிகம் அ பெட்டர் ஆக்டர். லைக் ஸோ அதுதான் வந்து இந்த சீனை வந்து எலிவேட் பண்ண, அது வந்து இட்ஸ் நியூ, ஒரு ஃபைன் ஆர்டிஸ்ட் பண்ணுற வேலை. அவரும் பண்ணுவார், யோகி பாபுவும் பண்ணுவார். அது வந்து எப்படின்னா நம்ம சீனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம், இல்லை சீன் எழுதியிலே நம்ம கூட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எழுதணும். ஸோ அங்கே வந்து இப்போ நாங்கள் ஒரு சீன் ஷூட் பண்ணோம். அந்த சீனில் வந்து ஒரு சில விஷயம் கன்வே ஆகணும், இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு, அது வேறு ஹீரோயினுக்கும் அவருக்கும் உள்ள சீன். அப்போ அங்கே வந்து ஒரு அட்மாஸ்ஃபியருக்காக நாங்கள் வந்து ஒரு மலேசியாவில் இருக்கிற ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு கடையை வந்து வச்சுருந்தோம், மிட்டாய் கடை வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து கலராக அந்த மிட்டாயெல்லாம் வைப்பாங்க அந்த இதில். ஸோ அவர் வந்து அங்கே வந்து அந்த இது எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கே தான் கொலாபரேஷன். அப்போ ஒருத்தர் இருந்தார், கடைக்காரர் இருக்கார், அவரை கூப்பிட்டு இது என்ன மிட்டாயினே அப்படின்னா, சீன் வந்து அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் தான் நான் எழுதியிருந்தது அப்போது. ஸோ அவர் போயிட்டு சரி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்புறம் போய்ட்டு அவர்கிட்ட போய் கான்வர்சேஷன் பண்ண மாதிரி அங்கே ஒருத்தர் சும்மா வேடிக்கை பார்க்க வந்த ஒரு ஆக்சுவலாக அவரையும் கூப்பிட்டு கேரக்டர் ஆக்கி இந்த இடத்துல அவர் ரொம்ப க்யூட்டாக வேறு பண்ணியிருந்தார் அந்த சீன். அந்த இதில் கேரக்டர் ஆக்கி இப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த படம் பாருங்கள், அந்த சீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த சீன் சூப்பராக இல்லை. அந்த மாதிரி பெட்டி கடை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் நம்ம இந்த ஜெல்லி மாதிரி பப்பாளி பழம் இருக்குல்ல, அது இந்த சைஸில் கட் பண்ணி ஒரு குட்டி பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு அது எக்ஸைட்டடாக இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ அது புதுசாக இருக்குது. உங்களுக்குள்ள இருக்க ஒரு மில்லேனியல் வந்து வெளில வராங்க சார், 90s கிட் வெளில வந்திருக்காங்க. இல்லைம்மா, இப்போ மலேசியாவில் இருக்கு, நம்ம ஊரில் அதை பார்க்கல. அந்த குட்டி குட்டி மிட்டாய் எனக்கு பிடிக்கும், குட்டி குட்டி மிட்டாயெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அதனால் வந்து இப்போது இங்கேருந்து ஒருத்தர் புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கான், அவனுக்கு அது புதுசு தானே. இப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்க முடியாது, இப்போ நம்ம கேட்கலாம். நல்லா கேட்டு அவர் நல்ல ஆள், நல்லா பட்டை அடிச்சுக்கிட்டு ஆள் சூப்பராக போடுறாங்க. ஸோ அதனால் அவர்கிட்டையும் மெல்ல பேசி அவரும் பேசினா நல்லாயிருக்கும், அந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இப்போ எனக்கும் ருக்குக்குமான சீன் அது. ஸோ இப்போ ருக்குக்கு அந்த ஆள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் வேறு புதுசு நாளைக்கு தான் வந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் பார்த்தா அவர் இமேஜ், அவரோட இமேஜாகவே ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி சர்ப்ரைஸ் தானே. பேப்பரில் ஒரு சீனை வந்து நம்ம செட்டுக்கு போய் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது தானே அது வேற ஒரு கட்டத்துக்கு ஆகுது. அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு ஐடியா வந்து மைண்டில், இப்போ இந்த கதையே வந்து நாங்கள் இந்த கதையை பேசி இதுக்கப்புறம் ஒரு 10 கதையை பேசி திருப்பி இந்த கதைக்கு வந்தோம். ஸோ ஒரு ஐடியா வந்து தோணும்போது எக்ஸைட்டடாக இருக்கலாம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் திரும்பி நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் நான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அதோட வேலை. அச்சீவ் பண்ணமா இப்போ வரைக்கும் தெரியாது. நாங்கள் நம்புகிறோம் ஏஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம், இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி. பட் ஸ்டில் அது மக்களும் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்காத வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏற்பட்ட அந்த ஒரு ஹோப்பு, எக்ஸைட்மெண்ட், ஹோப் வந்து ரீச் பண்ணுவோம், ட்ரை பண்ணுறது தான். ஸோ அதுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, என்னெல்லாம் பண்ணுறோமோ அது வரைக்கும் ட்ரை பண்ணுறது தான் வேலை. வேறு